ஹலோ சகோதரா, வெல்கம் பேக் டு அவர் ஷாஜகான் டூர்ஸ். என்னப்பா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க சோலோ ரெடி அமைஞ்சிருக்கு. எங்கேயும் இல்லைங்க, கடலூரில் வந்து ட்ராப் பண்ணிட்டு பண்ருட்டி போயின்னு இருக்கேன். இன்றைக்கி புயல் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர்றப்பே கொஞ்சம் அங்கே காற்று மழையாக தான் இருந்தது. இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்படியே இருந்தால் நம்ம அழகாக ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க எனக்கு சோலோ ரைடாக அமையல. எனக்கு ஒன்று ஓனர் கூட இருப்பாப்புல, இல்லை ஓனர் கிட்ட ஆளுங்க யாராக இருப்பாங்க. இப்போ தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன். சரி, நம்மளும் யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, போடலாம் அப்படின்னு தான். இது லோக்கல் தானே, சரி எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். வாங்க, நான் அப்படியே கடலூர் தாண்டி வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதாங்க, கடலூர் தாண்டி திருவந்திபுரம் தான் தாண்டி ஆயிடுச்சுங்க. தாண்டி வந்துட்டேன். அந்த ஹைவே பாலம் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா? டைம் பிளாக்கில் போயிருக்கோம், கிராஸ் ஆகிருக்கும். அந்த பாலம் வந்து பாண்டிக்கு போகிறது. பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மழை வேறு பெய்தா, வரட்டியும் ஓட்ட முடியாது, மெதுவாக தான் போய் ஆகணும். அப்படியே பார்த்து நான் ஆசைக்காக போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோ பார்க்குறப்பான்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்போதான் மழை அப்படியே லைட்டாக ஆரம்பிக்குது. மறுபடியும் சுற்றி தாண்டி வச்சு அங்கே கொஞ்சம் காற்று கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. மழை பெய்ய தெரிந்தா நம்ம அப்படியே மெதுவாக போயிருக்கலாம். நம்ம ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்புறம் ஓனர் ஃபோன் போட்டார், ஊருக்கு வந்தால் கடைக்கு வா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காரு. மழை பெய்யலனாக்கா வர வேண்டாம், மழை பெய்ஞ்சாக்காவா அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம், பண்ருட்டியில் போய் பார்ப்போம் மழை பெய்யுதா என்னன்றது. மெதுவாக போயிருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க அங்கே வானம் கூடிக்கொண்டு மழை வருவதால் மெதுவாகவே செல்லலாம். கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சேலத்துலேருந்து வந்துட்டுருக்கப்போ செம்ம பனியாக இருந்திருக்கும். இதை போட்டுட்டு நான் அதை போடுறேன். ஸோ 2 நாளாகவே வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஸ்கூலில் காலேஜ் எல்லாமே லீவு.
நேற்று சொன்னாங்க, நேற்று வந்து இந்த அளவுக்கு மழை இல்லை, ஆனால் அப்படியே வானம் மூடிக்கிட்டு கொஞ்சம் காற்றாக தான் வந்தது. ஒரு சில இடங்களில் மழை, பண்டூரில் மழை இல்லை. நைட்டு தான் ஆரம்பிச்சிது பண்டூரில். ஸோ இன்றைக்கி தான் பிற்பகல் கரை கடக்கும் அப்படின்ட்டு நியூஸில் சொன்னாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் போகிறோமே. இன்னொன்று என்னன்னாக்கா பீச்சுக்கு போகலான்னு தோணுச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுனாக்கா போகிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிடும். அதனால தான் நாங்கள் போகல. கிளியர் ஆகும். காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். இலலாம் எப்படி ஆடுது. ஆக்சுவலாக இன்னும் காற்று வரல, இப்போ தான் வந்துட ஆரம்பிக்குது. அந்த கரும்பு தோட்டம் போட்டிருக்காங்க. பப்பாளி இருக்குது பப்பாளி இருக்குது, காயாக இருக்குது. நம்ம அங்கே கோழியிலேருந்து கிளம்பியாச்சு. கிளியர் ஆகுது. ஓகே. வெள்ளம் செம்மையாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியுதா உங்களுக்கு? இன்னும் காற்று வேகம் எடுக்கலை. அதோட அறிகுறியெல்லாம் காட்டுது. நல்ல காற்று அடிக்குது. கிளாஸ் இறக்கிட்டு ஓடலான்னு தான் பார்த்தேன். இறக்குனாக்கா உள்ள மழை சாரல் வரும். வண்டிக்குள்ள ஒரு மாதிரி அப்புறம் நசம் ஒரு மாதிரி வாடணும். அதனால தான் ஏற்றி விட்டேன். இன்னும் 12 கிலோமீட்டருக்கு பண்ருட்டி. வாங்க அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்கலாம். அடி மரத்துலேருந்து என்னென்னவோ விழுதுங்க. நல்ல வேலை வண்டியில் விடல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இப்போதான் வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம்
முன்னாடி நைட்டு போயிட்டு என் ஓனர் சொன்ன ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்தேன். அப்போ ஏன்டா அந்த வீடியோ போடலன்னு கேட்குறீங்களா? கரெக்டுங்க. எத்தனை வாட்டி தான் மெட்ராஸ் வீடியோ போடுறது நான். விட்டுட்டு வந்தேன். அவர் வந்துட்டார். இப்போ மெட்ராஸில் அவர் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருக்காரு. என்னன்னாக்கா செவ்வாய் இல்லை புதன் சொல்கிறேன் வா அப்படின்னு இருக்காப்புல. சப்போஸ் அது பகலில் போகிற மாதிரி இருந்தாக்கா நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு எல்லா டைமும் நான் மெட்ராஸ் வந்து வரது ஃபுல்லாகவே வந்து நைட்லேயே அமைதி இருக்குது. அதே நான் எடுக்கலைங்க. நம்ம அப்படியே ஊருக்கிட்ட அதில் போயிட்டு ஓனர் ஃபோன் அடிச்சு கேட்டு போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். சரி பண்ணி போயிருக்கலாம். அன்றைக்கி சேலத்துலேருந்து வர பார்த்த வீடியோ கூட ஆளுங்க தூங்கியிருந்தாங்க. கூட வந்த 2 பேரும் தூங்கிட்டாங்க. அது செம்மையாக மிஸ்ட்டு கவர் ஆகிருந்ததா, அதனால தான் எடுத்தேன். அடுத்து தான் அந்த வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்கால் தட்டி விட்ருங்க. காட்டுறேன் நான். மழை ஆரம்பிக்குது. இது பிடிக்குது விடுதா மழை. அது காற்று கிளம்பிடுச்சா இல்லை கரை கடக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்றதே கணிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு என் பைக் எடுத்துன்னு வரணும். கடலூர் போயிருக்கணும், வேலை இருக்குது. அப்போது வந்தாக்கா வேணா நான் உங்களுக்கு கடல் பக்கம் போய் காட்டுறேன். போனால் அந்த வீடியோ வரும், போகலன்னா வராது. அது நான் எப்பயும் உங்கள்கிட்ட மாற்றி கேட்டுருக்கேன். போவேனான்னு தெரில. இப்போ ஜாமான் ரெண்டு எடுத்துன்னு வரணும். அவங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டான். அவனுக்கு தான் போட்டிருக்கானா. அப்படி போகலன்னாக்கா ஆஃபீஸில் வைக்க சொல்கிறேன், வந்து எடுத்துக்க அப்படின்ட்டான். காற்று கொஞ்சம் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நினைஞ்சிட்டு போகிறது தான் ஜாலியாக தாங்க இருக்கும். ஃபோனை வச்சு நின்று போன முடியாது. ஃபோனுக்காக தான் பயப்படதாக இருக்கும். பாய். வாங்க.
இருக்குமான்றதெல்லாம் தெரியல, பார்க்கலாம். நம்ம வேறு டீ அடிக்ஷனு, அது இது டீ குடிப்போம். இதே மழை பெஞ்சிருந்தாக்கா என்ன பண்ணுறது இன்னும் புள்ளிய வீட்டில் போட சொல்லிடலாமா டீயை? எஸ். வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் என்ன மாதிரி டீ அடிக்கணும்னு சொல்கிறேன். நான் எப்போ கூட தான் கிளம்புவேன் டீ குடிக்கிறது. ஓகேங்க, பண்டுட்டி வந்தாச்சு. 3 வரை கொஞ்சம் சீக்கிரம் வாண்டுறாப்புல. நான் வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். பாய். பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செய்கிறீங்க, எங்கே உட்காந்துட்டுருக்கீங்க வீடியோ பார்க்குறப்ப? சாரி, எங்கே உட்காந்துட்டுருக்கீங்கனாக்கா இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வீடியோ பார்க்குறப்பன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே, பாய்ங்க.